இப்போ ஒரு நிமிஷம். ம். நீங்க செஞ்சுகிட்டு இருக்கிற வேலைகளை அப்படியே கொஞ்சம் நிறுத்திட்டு ரொம்ப அமைதியா இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. ம். வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வந்தராவது, பொருளாதார ரீதியா ஒரு உச்சத்தை அடைவது அப்படிங்கிறது வெறும் அதிர்ஷ்டம் தானா? ஆ அப்படி அதிர்ஷ்டம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆமா. ஆனா நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச அல்ஜீப்ரா இல்ல கணிதம் மாதிரி இதுக்குள்ளே ஒரு துல்லியமான அறிவியல், ஒரு எக்ஸாக்ட் சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கான்னு நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த ஆழமான அலசல்ல நாம தேடப் போறது அந்த அறிவியலை தான். ம். பல தலைமுறைகளா பழைய நூலகங்களோட இருண்ட அலமாரிகள்ல பாதுகாக்கப்பட்டு இன்னைக்கு பப்ளிக் டொமைன்ல நமக்கு கிடைச்சிருக்கிற 2 பொக்கிஷங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வாலஸ் டி வாட்டல்ஸ் எழுதிய தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் மற்றும் பி.டி. பார்னம் எழுதிய தி ஆர்ட் ஆஃப் மணி கெட்டிங். ஒரு சுவாரஸ்யமான கதையா கடத்துறது தான் நம்முடைய நோக்கம். இந்த 2 புத்தகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு இருக்கு. இது ஏதோ காத்துல கோட்டை கட்டுற மாதிரியான வெற்று தத்துவங்கள் கிடையாது. இது முழுமையும் ஒரு பிராக்டிக்கலான மேனுவல். ஆமா, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாய வித்தையோ இல்ல மத்தவங்க கிட்ட இருந்து கட்டாயப்படுத்தி பிடுங்குறதோ கிடையாது. உண்மைதான். இது அவங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. குறிப்பா வாட்டல்ஸ் தன்னோட புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றார். வறுமைய உலகம் எவ்வளவுதான் ரொமான்டிசைஸ் பண்ணாலும், வறுமையில வாழுவது ஒரு புனிதமான விஷயம்னு எவ்வளவுதான் பெருமையா பேசப்பட்டாலும், அதேதான், ஒரு முழுமையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ பணம் மிக மிக அவசியம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நாம பணக்காரனா ஆசைப்படுறது பேராசை கிடையாதுன்னு அவர் சொல்ற அந்த புள்ளி ரொம்ப ஆழமானது. ஏன்னா மனிதர்களாகிய நாம வெறும் உடலுக்காக மட்டுமோ அல்லது வெறும் அறிவுக்காக மட்டுமோ வாழல. ஆமா, உடல், மனம், ஆன்மா, இந்த 3ம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. கண்டிப்பா. இந்த 3ம் முழுமையா மலரணும்னா அதுக்கு தேவையான கருவிகள், அனுபவங்கள், சுதந்திரம் நமக்கு தேவை. அது அத்தனையும் வாங்குறதுக்கு பணம் தேவை. அதனால செல்வந்தராக விரும்புவது அப்படிங்கிறது இயற்கையான ஒரு தேடல். அது மட்டும் இல்ல, குறைவான விஷயங்களை வச்சுக்கிட்டு திருப்தி அடைவது இயற்கைக்கு முரணானதுன்னு அவர் ரொம்ப தைரியமா சொல்றார். எப்படி? ஒரு செடி எப்படி தனக்கு தேவையான தண்ணீர், சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு முழுமையா வளர நினைக்குதோ, அதே மாதிரிதான் மனித மனமும். உங்களால எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கைய வாழ முடியுமோ அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கைய வாழ ஆசைப்படுறதுதான் இயற்கையின் விதி. உங்களோட திறமைகளை முழுமையா வெளிப்படுத்த உங்களுக்கு பல பொருட்கள் தேவைப்படும். அத வாங்க பணம் தேவை. அதனால செல்வந்தராக தவறுவது என்பது உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற துரோகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே நீங்க செய்யற துரோகம். ஆஹா, இதை கேட்கும்போது பெரிய மனமாற்றம் நடக்கிறத உணர முடியுது. ஆனா இந்த நிலையை அடையணும்னா நம்மோட சிந்தனையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும். உலகத்துல வாய்ப்புகள் முற்று பெறல அப்படிங்கறத நாம முழுமையா நம்பணும். அந்த ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் தத்துவம், சரியா? ஆமா, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற பிரபஞ்சத்தின் ஒரு உருவமற்ற மூலப்பொருள், அதாவது ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். இது கேட்க கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கலாம். ஆனா இதை எளிமையா சொல்லணும்னா, உங்களோட எண்ணங்கள் எவ்வளவு ஆழமா இருக்கோ அது அந்த பிரபஞ்ச மூலப்பொருள்ல ஊடுருவி நீங்க நினைச்சத நிஜமாக்குது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம யார்கிட்டையும் போட்டி போட வேண்டியதில்ல. You are to become a creator, not a competitor. சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த மொத்த புத்தகத்தோட மையக்கருத்துன்னு நான் சொல்வேன். நாம உருவாக்குபவர்களா மாறணுமே தவிர போட்டியாளர்களா இருக்கக்கூடாது. யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டோ அவங்க கிட்ட இருக்கிறத நாம தட்டி பறிக்க நினைச்சோ செயல்படக்கூடாது. இந்த போட்டி மனப்பான்மையிலிருந்து விலகி உருவாக்கும் மனப்பான்மைக்கு மாறத விளக்க வாட்டல்ஸ் ஒரு அருமையான கதையை சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த எஸ்கிமோ கதை. அதை நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. வருடம் முழுவதும் பனி சூழ்ந்த உறைந்து போன ஒரு நிலப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு எஸ்கிமோ. அவருக்கு அந்த பனியை தாங்கி வாழ விலங்குகளோட தோள்களும் உணவும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க அவர்கிட்ட போறீங்க, உங்க கையில உலக புகழ் பெற்ற ஒரு மிகச்சிறந்த ஓவியம் இருக்கு. அதோட சந்தை மதிப்பு சுமார் $5000. சரி. அந்த ஓவியத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு பதிலுக்கு அவர்கிட்ட இருக்கிற $500 மதிப்புள்ள விலங்கு தோள்களை நீங்க வாங்கிக்கிறீங்க. இது ஒரு சிறந்த வியாபாரமா? வெளிப்படையா பார்த்தா $500 பொருளுக்கு $5000 ஓவியத்தை கொடுத்திருக்கோமே, நாம அவருக்கு லாபம் தானே பண்ணிருக்கோம்னு தோணும். ஆனா வாட்டல் சொல்றார், இது ஒரு மோசடி. ஏன் மோசடி? ஏன்னா அந்த ஓவியம் பாரிஸ்லயோ நியூயார்க்லயோ $5000 மதிப்புடையதா இருக்கலாம். ஆனா அந்த உறைபனியில வாழற எஸ்கிமோவுக்கு அதனால எந்த பயனும் இல்ல. அதோட பயன்பாட்டு மதிப்பு, அதாவது யூஸ் வேல்யூ அவருக்கு சூனியம்.
ஆமா, அந்த ஓவியத்தை வச்சுக்கிட்டு அவரால குளிர்காய முடியாது, பசியை போக்க முடியாது. சரியா சொன்னீங்க. ஆனா அதே எஸ்கிமோவிடம் $50 மட்டுமே மதிப்புள்ள ஒரு நல்ல துப்பாக்கியை நீங்க கொடுக்கறீங்க. பதிலுக்கு $500 மதிப்புள்ள தோள்களை நீங்க வாங்கிக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, இது மோசடியா? இல்ல, இது கண்டிப்பா மோசடி இல்ல. இதுதான் மிகச் சிறந்த வியாபாரம். இருவருக்குமே இதில் லாபம். ஏன்னா அந்த துப்பாக்கி அவருக்கு உணவு தேடவும் தன்னை பாதுகாத்துக்கவும் அந்த உறைபனியில உயிரோடு வாழவும் பயன்படும். அவருடைய வாழ்க்கையை அது அடுத்த கட்டத்துக்கு வளப்படுத்தும். அந்த கதையில ஒளிஞ்சிருக்கிற ஆழமான உண்மை என்னன்னா, எப்போதும் ஒருவரிடமிருந்து நீங்கள் பெறும் பண மதிப்பை விட, அதாவது கேஷ் வேல்யூவை விட, அவருக்கு நீங்கள் வழங்கும் பயன்பாட்டு மதிப்பு மிக மிக அதிகமாக இருக்க வேண்டும். ஆமாம். நீங்க ஒரு பொருளை விக்கிறீங்கன்னா, அந்த பொருள் அத வாங்குபவரின் வாழ்க்கையை எந்த வகையிலாவது மேம்படுத்தணும். அப்படி செய்யாத எந்த ஒரு பிசினஸ்லயும் நாம இருக்கக்கூடாது. நாம உருவாக்குற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இதுதான் அந்த உருவாக்கும் மனப்பான்மை. இன்னைக்கு நாம பார்க்கிற எத்தனையோ மாபெரும் நிறுவனங்கள் இந்த யூஸ் வேல்யூவை மக்களுக்கு அதிகமா கொடுத்ததுனால தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது? மனசுல நினைக்கிறோம், ஓகே, ஆனா செல்வந்தராவதற்கான அந்த ஒரு குறிப்பிட்ட வழியில தொடர்ந்து பயணிக்க நமக்கு என்ன மாதிரியான மனநிலை தேவை? இங்கதான் வாட்டல்ஸ் நன்றியுணர்வின் அறிவியல் பத்தி பேசுறார். த லா ஆஃப் கிராட்டிடியூட். நன்றி உணர்வு அப்படிங்கிறது சாதாரணமா நாம சொல்ற ஒரு தேங்க்யூ கிடையாது. அது எப்படி ஒரு மனிதனை பிரபஞ்ச சக்தியோடு அந்த உருவமற்ற மூலப்பொருளோடு இணைக்கிற ஒரு பாலம்னு வாட்டல்ஸ் விளக்குறார். ஒரு இணைப்பு மாதிரி. ஆமா, இயற்பியல்ல ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்வினை உண்டுன்னு நாம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். நீங்க மனதார செலுத்துற நன்றி அந்த பிரபஞ்சத்தை நோக்கி பாயிற ஒரு விசை. அது உடனடியாக தன்னுடைய எதிர்வினைய ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக உங்களுக்கு திருப்பி அனுப்பும். இதுல ஒரு சூட்சுமம் இருக்கு. ஒரு பொருள் நமக்கு கிடைச்ச பிறகு நன்றி சொல்றது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயல்பு. ஆனா உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் முன்பே அது கிடைத்து விட்டதாக மனதளவில் முழுமையா நம்பி அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றதுதான் உண்மையான நம்பிக்கையோட உச்சம். அது ரொம்ப முக்கியம். அதிருப்தி மனநிலை, எதை பார்த்தாலும் குறை சொல்ற மனநிலை, இது அந்த இணைப்பை அப்படியே துண்டித்து விடும். உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை மறந்துட்டு எனக்கு இதில்லையே அதில்லையேன்னு குறைகளை பற்றி சிந்திக்கத் தொடங்கும் அந்த நொடியே நீங்க பிரபஞ்சத்திடமிருந்து துண்டிக்கப்படுகிறீர்கள். இதை கேட்கும்போதே ரொம்ப ஆழமான ஒரு அமைதி கிடைக்குது. ஆனா வெறும் கற்பனை பண்ணிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? கண்டிப்பா பத்தாது. நீங்க கற்பனை உலகிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. இங்கதான் செயல்திறன் பத்தி வாட்டல்ஸ் பேசுறார். எஃபிஷியன்ட் ஆக்ஷன். நீங்க இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ, என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அங்கேயே ஒவ்வொரு செயலையும் முழு திறமையோட செய்ய தொடங்கணும். வெற்றிங்கிறது நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை 100 காரியங்களை செய்றீங்க அப்படிங்கறதுல இல்ல. செய்யற ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் எவ்வளவு திறமையா, எவ்வளவு ஈடுபாட்டோட செய்றீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. இதுல நாம பரவலா செய்யற ஒரு மிகப்பெரிய தவறு அவசரப்படுவது. வாட்டில் சொல்றார், அவசரம் என்பது போட்டி மனப்பான்மையோட அறிகுறி. ஆமா, அந்த அவசரம் எப்போ வரும்? ஐயோ, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம வேற யாருக்காவது போயிருமோ அப்படிங்கிற பயம் வரும்போதுதான் நம்ம அவசரப்படுவோம். எப்போதெல்லாம் நீங்க அவசரப்படுறீங்களோ அப்போதெல்லாம் நீங்க பிறரை பார்த்து பயப்படுறீங்க, போட்டியாளர் மனநிலைக்கு மாறிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி அவசரம் வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே நின்னு நிதானியுங்க. உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. உங்க உருவாக்குற மதிப்புக்கான பலன் உங்களை தேடித்தானா வருங்கிற நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. வாட்டல்ஸ் கொடுத்த இந்த மனநிலை கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனா இது அப்படியே பிசினஸ்ல கிரவுண்ட் ரியாலிட்டியில எப்படி அப்ளை பண்றது? இங்கதான் பி.டி. பார்னம் உள்ள வராரு. வாட்டில்ஸ் பிரபஞ்ச விதிகளையும் மனநிலையையும் பத்தி பேசினாருன்னா பார்னம் அதை நடைமுறையில எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ரொம்ப ஷார்ப்பா சொல்றார். பார்னம் தன்னோட புத்தகத்துல சொல்ற முதல் விஷயமே கனிவு மற்றும் மரியாதை, பொலைட்னஸ் அண்ட் சிவிலிட்டி. இது அவர் ஒரு பிசினஸ் தந்திரமா சொல்லல. இல்ல, இதுதான் உங்க பிசினஸோட மிகச்சிறந்த மூலதனம்னு சொல்றார். நீங்க எவ்வளவு பெரிய கடை வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணி விளம்பர பலகைகள் வச்சிருந்தாலும் சரி, நீங்களோ அல்லது உங்க ஊழியர்களோ வாடிக்கையாளர்கள் கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டா அந்த பிசினஸ் கண்டிப்பா வளராது. ஒரு சின்ன காஃபி ஷாப்பை கற்பனை பண்ணி பாருங்க. 2 கடைகள்லயும் ஒரே காஃபி தான். ஆனா ஒரு கடையில உங்களை சிரிச்ச முகத்தோட வரவேற்று உங்க பேரை கேட்டு அன்பா கொடுக்கறாங்க. இன்னொரு கடையில காஃபியை உங்க முகத்துல வீசாத குறையா கொடுக்கறாங்க. நீங்க எந்த கடைக்கு திரும்ப போவீங்க? கண்டிப்பா அன்பா கொடுக்கற கடைக்கு தான் போவோம். அந்த அன்பும் கனிவும் தான் உண்மையான சொத்து.
அந்த அன்பும் கனிவும் நாம கொடுக்கிற யூஸ் வேல்யூவை இன்னும் பல மடங்கு அதிகரிக்குது. ஆனா ஃபார்னம் இதுக்கு நேர்மாறான ரொம்ப அக்ரெசிவான இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். அதுதான் விளம்பரம். ஆமா, அட்வர்டைசிங். ஃபார்னமோட பார்வையில விளம்பரம் பண்றதுங்கிறது தற்பெருமை கிடையாது. உங்ககிட்ட ஒரு சிறந்த பொருள் இருக்கு, அது இந்த மக்களோட வாழ்க்கையை நிஜமாகவே மேம்படுத்தும், அவங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருச்சுன்னா அதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களோட தலையாய கடமை. இருட்டறையில நின்னுகிட்டே ஒருத்தரை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி தான் விளம்பரம் செய்யாத வியாபாரம். உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்றீங்கன்னு, ஆனா உலகத்துல வேற யாருக்கும் அது தெரியாது. இதுல பார்னம் சொல்ற ஒரு வரி இருக்கு. அதை படிக்கும்போது எனக்கு சிரிப்பே வந்துருச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற உண்மை ரொம்ப வலிமையானது. நீங்க உங்க பிசினஸை விளம்பரப்படுத்தலைன்னா ஒரு நாள் நீதிமன்ற ஜப்தி அதிகாரி உங்களுக்காக அதை செய்வார் அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாவும் ஆனா ரொம்ப சீரியஸாவும் எச்சரிக்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கை. உங்க பிசினஸ் நஷ்டமாகி உங்க பொருட்கள் ஏலத்துக்கு வரும்போது அந்த அதிகாரி விளம்பரம் செய்வார் அப்படிங்கறது அவர் எவ்ளோ அழகா நக்கலா சொல்லிருக்கார் பாருங்க. இந்த இடத்துல வாட்டில்ஸும் பார்னமும் இணையிற ஒரு புள்ளி இருக்கு. வாட்டில்ஸ் இத வளர்ச்சியின் உணர்வு அப்படின்னு சொல்றார். இம்ப்ரெஷன் ஆஃப் இன்க்ரீஸ். அப்படின்னு என்ன? நீங்க வியாபாரம் செஞ்சாலும் சரி, இல்ல ஒருத்தர்கிட்ட சாதாரணமா 5 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களை சந்திச்சுட்டு போற நபர் உங்ககிட்ட இருந்து விடை பெறும்போது தன்னோட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஒரு வளர்ச்சியை, ஒரு உயர்வு அடைஞ்சதா உணர வேணும். அந்த ஒரு சின்ன புன்னகையா இருக்கலாம், ஒரு நம்பிக்கையான வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு நேர்மையான பிசினஸ் பரிவர்த்தனையா இருக்கலாம். ஏன்னா மனித இயல்பு எப்போதுமே வளர்ச்சியை நோக்கியதான் இருக்கும். எல்லா மனிதர்களும் தங்களுக்கு அதிக வாழ்க்கை, அதிக வளம், அதிக நிம்மதி கிடைக்கணும்னு தான் தேடிட்டு இருக்காங்க. அந்த வளர்ச்சியை நீங்க அவங்களுக்கு தர்றீங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், மக்கள் உங்களை தேடி வர தொடங்குவாங்க. பிரபஞ்சமே மனிதர்களை உங்களை நோக்கி அனுப்பி வைக்கும். இது ஒரு மாயவித்தை அல்ல. இதுதான் மனித உளவியலும் பிரபஞ்சத்தின் அறிவியலும். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம் இப்போ இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வாட்டில்ஸ் மற்றும் பார்னம் ஆகிய 2 மாபெரும் ஆளுமைகளோட மூலப்பிரதிகளிலிருந்து நாம விவாதத்தை இந்த விஷயங்களை தொகுத்து பார்ப்போம். செல்வந்தராவது என்பது வெறும் அதிர்ஷ்டமில்ல, அது ஒரு அறிவியல். செல்வம் என்பது பிறரை ஏமாற்றியோ அவங்கள வீழ்த்தியோ பெறுவது இல்ல. உலகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தரத்தையும் கூட்டுவதுதான் உண்மையான செல்வம். போட்டி மனப்பான்மையை விட்டுட்டு உருவாக்கும் மனநிலைக்கு மாறணும். நாம பெரும் பணத்தை விட அதிக பயன்பாட்டு மதிப்பு மற்றவர்களுக்கு வழங்கணும். பிரபஞ்சத்தின் மீது ஆழமான நம்பிக்கையும் எல்லாவற்றிற்கும் மேலாக குறையாத நன்றி உணர்வும் கொண்டிருக்கணும். வாடிக்கையாளர்களிடம் கனிவோடு நடந்துக்கிறதும், நம்ம கிட்ட இருக்கிற சிறந்த விஷயங்களை உலகத்துக்கு தைரியமா விளம்பரம் செய்யறதும் ரொம்ப அவசியம். இது அத்தனையும் நாம இருக்கிற இடத்திலேயே செய்யற தொழிலையே மிக திறமையா செயல்படுத்தணும். இதையெல்லாம் கேட்கும்போது நாம பணக்காரன ஆசைப்படுறது ஒரு சுயநலமான விஷயமோ அப்படின்னு யாருக்காவது ஒரு குற்ற உணர்வு வந்தா அதை இப்போதே தூக்கி எறிஞ்சிடுங்க. வாட்டில்ஸ் தன்னோட புத்தகத்துல மிக அழுத்தமா பதிவு செய்ற அந்த ஒரு வரிய நீங்க ஆழமா உள்வாங்கணும். நீங்கள் உங்களுக்காக உங்களை முழுமையாக வளர்த்துக் கொள்வதுதான் கடவுளுக்கும் இந்த மனித குலத்திற்கும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய சேவை. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவணும்னா, வறுமையை ஒழிக்கணும்னா முதல்ல நீங்க சக்தி வாய்ந்தவரா, செல்வந்தரா மாறணும். உங்களோட மிகச்சிறந்த பரிணாமத்தை அடைவதுதான் இந்த உலகத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த பரிசு. அந்த பரிசு நமக்குள்ளேயே தான் இருக்கு அப்படிங்கறதா இதுல சுவாரஸ்யமே. இதுவரைக்கும் நாம பேசின இந்த விஷயங்கள் உங்களை ரொம்பவே சிந்திக்க வச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஆனா இந்த ஆழமான அலசலை அப்படியே ஒரு வழக்கமான முடிவுரை சொல்லி முடிக்க நாங்க விரும்பல. இதுவரைக்கும் நாம விவாதிக்காத, ஆனா இந்த தத்துவங்களை அடியோட அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு புதிய சவாலான கேள்வியோடு உங்களை விட்டு செல்ல விரும்புகிறோம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நாம செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வால்டஸ் காலத்துல ஒரு பொருளை உருவாக்குறதுக்கும் ஒரு யூஸ் வேல்யூவை மக்கள் கையில சேர்க்கறதுக்கும் மனித உழைப்பு தேவைப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு கவிதைகள் எழுதுறதுல இருந்து கோடிங் பண்றது வரைக்கும் ஏதோ ஒரு டிஜிட்டல் பொருளை உருவாக்குற வேலைய ஏஐ வெறும் சில நொடிகள்ல செஞ்சு முடிக்குது. செயல்திறன் அப்படிங்கிறது இயந்திரங்களோட கைகளுக்கு போயிட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியானால் எல்லாமே தானியங்கியாகி போன இந்த எதிர்காலத்துல ஒரு மனிதனாக நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பயன்பாட்டு மதிப்பு என்னவாக இருக்கும்? இயந்திரங்கள் உலகத்தையே உற்பத்தி செஞ்சாலும் ஒரு மனிதனால மட்டுமே கொடுக்க முடிகிற அந்த பார்னம் சொன்ன கனிவு, வாட்டில் சொன்ன வளர்ச்சியின் உணர்வு, அந்த உணர்வுபூர்வமான இணைப்பு மட்டும்தான் எதிர்காலத்துல உங்களை ஒரு செல்வந்தராக மாற்றுவதற்கான ஒரே மூலதனமாக இருக்குமாம். இயந்திரங்கள் அறிவை கொடுக்கலாம், ஆனா சக மனிதனுக்கு நம்பிக்கையையும்
அன்பையும் வளர்ச்சியையும் கொடுக்கற அந்த உணர்வை ஒரு மனிதனால மட்டும்தானே கொடுக்க முடியும். அப்போ உங்களுக்கான உண்மையான மதிப்பு எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஆழமான சிந்தனையோடு உங்களை தனியாக விட்டுச் செல்கிறோம். உங்களுடைய எண்ணங்கள் ஒளிரட்டும், நீங்க உருவாக்கும் மதிப்பு இந்த உலகத்தை உயர்த்தட்டும்.